நாம் மையப்படுவதாக. நாம் ரோமருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். போதும். ரத்தின சுருக்கமாக ஒரு வசனத்தில் 3 காரியத்தை மிக ஆணித்தரமாக வலியுறுத்துகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். என்ன அப்படின்னா, நாட் லேக்கிங் பிஹைண்ட் இன் ரிலீஜன்ஸ். அதில் என்ன வாசிக்கிறோம் தமிழில்? முதல் காரியம் என்ன? அசதியாக இருக்காதீங்க. அதுக்கு முந்தின வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா 10-11 வாசிங்க. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அப்புறம் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அப்போ சகோதர சிநேகத்தில் ஒருவரோடு ஒரு பட்சமாக இருங்கள். வேதத்தில் எழுதியிருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே நாமும் ஒருவருக்காக ஒரு ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அப்போ சகோதரருக்காக ஒருத்தர் நம்முடைய ஜீவனையே அப்படின்னா உயிரையே, பைபிள் எழுதியிருக்கு, தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கறது எவ்வளோ பெரிய காரியம். நல்லவர்களுக்காக ஒருவேளை ஒருவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கலாம். ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில் இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார். அது அவருடைய அன்பு எவ்வளோ பெரியது. நாம் இப்போ யாராவது ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அல்லது அவருக்கு அன்பு செலுத்தணும், இரக்கம் காட்டணும் அப்படின்னா ஏதாவது ஒரு குறையை அவங்ககிட்ட காணும்போது நம்முடைய இருதயம் சுருங்கி விடுகிறது. இவங்களுக்கே நம்ம செய்யணும், இவங்க எப்படி இருக்காங்க. உடன் பிறந்தவர்கள் கூட அல்லது ஒரு சகோதர சகோதரிகள், உடன் பிறந்தவர்கள், பெற்றோர் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கூட ஏதாவது அவர்கள் செய்கிறதுல ஒரு பாரபட்சம் இருக்குது அல்லது ஏதாவது குறைவு இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே அவர்களுடைய இருதயம் சுருங்கி விடுகிறது. ஆனால் இயேசு ஆண்டவர் நம்மை பார்த்து அன்பு செய்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தார். நம்மிடத்தில் என்னத்தை கண்டு கொடுத்தார்? நம்ம ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ரோமருக்கு நிருபம் 5வது அதிகாரத்தில் 6லேருந்து வாசிங்களேன். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. என்ன வாசிக்கிறோம்? நம்ம பாவிகளாக இருக்கையில், தேவனற்றவர்களாக இருக்கையில், துரோகிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஆனால் நாம் ஒருவருக்கொருவர் ஜீவனையே கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் அப்படின்னு எழுதியிருக்கு வேதத்தில். ஆனால் நாம் ஏதாவது ஒன்றை கொடுப்பதற்கு, நம்முடைய உழைப்பு கொடுப்பதற்கு கூட நாம் அநேக நேரங்களில் அக்கறை இல்லாமல் இருக்கிறோம். யாராவது நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தால் அவங்களுக்கு ஒன்று கொடுக்கணும் விரும்புவோம். ஆனால் அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு சொன்ன குறையை கண்டுபிடிச்சோம்னா நம்முடைய இருதயம் சுருங்கிடுது. இது கிறிஸ்துவனுடைய சுவாபம் அல்ல. கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், பாவிகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். அப்போ நம்ம இதையெல்லாம் நம்முடைய லக்காக வைக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய இருதயம் சுருங்கி போகும்போது, என்னோடய ஆண்டவர் நான் பாவியாக இருக்கையில் எனக்கு ஜீவன் கொடுத்தாரே, மற்றவர்கள் பாவிகளாக இருக்கும்போது என்னால் நேசிக்க முடியலையே. நீதிமான்களை நேசிக்கிறது அல்லது நல்லவர்களுக்காக ஜீவனை கொடுக்கறது உலகத்தில் உள்ளவங்க கூட செய்கிறாங்க. அரசியல்வாதிகள் தன்னுடைய சக அரசியல்வாதிகளுக்காக அல்லது உடன் பணியாளர்களுக்காக, நண்பர்களுக்காக அவர்கள் எதையும் கொடுக்கறதுக்கு, தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நான் அதே மாதிரி தான் என்னாலே அன்பு கூற முடியுது அப்படின்னு சொன்னால் அவர்களை காட்டி நான் எந்த விதத்தில் மேன்மை உள்ளவன்? நான் சபைக்கு வர்றதுனால, கிறிஸ்துவன் என்று சொல்வதனால நான் என்ன மேன்மையான காரியத்தை செஞ்சுட்டேன்? அப்போ தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்கு. தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்வதும் நன்மை செய்தவர்களுக்கு நன்மை செய்வதும் தான் நம்மளுடைய மனதில், நம்முடைய ரத்தத்தில் ஊறி போயிருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். சகோதர ஸ்நேகத்தில் நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் ரொம்ப பட்சமாக இருங்க. சகோதரன் சொன்னால் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய ஆவியினால் பிறந்த சகோதரர்கள்.
உடன் பிறந்த சகோதரர்னா சரீர பிரகாரமாக ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். ஆவியினால சகோதரர்கள் என்று சொன்னால் ஆவியினால பிதாவினுடைய ஆவியினால நம்ம பிறந்திருக்கிறபடினால அதுவும் ஒரு உடன் பிறந்தவர்கள் தான். சரீரத்தினால ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். இப்பொழுது ஆவியினாலே நாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். நம்முடைய பரம தகப்பன் பிதா, அவருடைய ஆவியினால நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆக ஆவியினால் பிறந்த சகோதரர் சகோதரிகள் எல்லாரும் நமக்கு உடன் சகோதரரும் சகோதரிகளுமா இருக்கிறார்கள். என்னபடினால அவர்களுடைய குறைவுகளில் அவர்கள் சரீரப்பரமாக குறைவுபட்டால் உணவு, உடை, உறைவிடம், வியாதி, கஷ்டங்கள் அதில் நாம் அவங்களுக்கு விசாரிக்கிறதும் உதவி செய்கிறதும் அசதியாக இருக்காதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. சகோதர ஸ்நேகத்தில் உருவமே ஒரு பட்சமாக இருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நீ உன்னையே எனக்கு கொடுப்பதற்கு கடனாளியாக இருக்கிறாய். ஏன்னா அவரை ரட்சிப்புகளை நடத்தின அந்த மனுஷன் சொல்கிறாரு, நீ எனக்கு கடனாளி. அமர்மையானவர்களே, நமக்காக ஜீவன் கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம கடனாளிகளாக இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் நம்மிடத்துல முந்தி அன்பு கூர்ந்தபடினால தான் நாம் இப்பொழுது பிந்தி அன்பு கூறுவதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். ஆனால் மற்றவரிடத்தில் நாம் முந்தி அன்பு கூறுறது நமக்கு கஷ்டமாக இருக்கு. அவர்கள் ஒன்றுமே செய்யலை, நாம் ஒன்றை முந்தி அவர்களுக்கு செய்யணும், தேவனுடைய அன்பை காட்டணும் அப்படின்னா அது நமக்கு கஷ்டமாக இருக்குது. இதுலாம் நம்ம ரொம்ப அசதியாக இருக்கணும். வி ஆர் ரிலக்டன்ட், வி ஆர் வெரி லேசி, வெரி ஸ்லகிஷ். நம்ம ரொம்ப அசதியாக இருக்கிறோம், விருப்பமில்லாமல் இருக்கிறோம். இதில் தான் ஜாக்கிரதையாக இருக்கும்படிக்கு தேவன் சொல்கிறார். நம்ம இப்போ யோசித்து பார்ப்போம். உங்களுடைய ரட்சிக்கப்படாத உங்களுடைய உறவினர்கள், அவர்களை உங்களால் நேசிக்க முடியுதா? அவரிடத்துல முந்தி நீங்கள் தேவனுடைய அன்பை காட்ட முடியுதா? அப்படின்னா நீங்கள் அவர்களை ரட்சிப்புகளை நடத்திட முடியும். முந்தி உங்களால் இப்போ அன்பு கூற முடியல, கணவனை நேசிக்க முடியல, மனைவியை நேசிக்க முடியல, சில பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை நேசிக்க முடியல. இப்படி பேசிட்டானே, இப்படி பேசிட்டாலே, அப்படி செஞ்சிட்டாலே, இப்படி செஞ்சிட்டாலே. நாமெல்லாம் எத்தனை வருஷமாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், எவ்வளவா நம்ம இரக்கம் பெற்றிருக்கிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து விட்டாரே, நம்ம பாவிகளாக இருக்கையில், அவரை தேடாத பொழுது, அவரை நாடாத பொழுது, அவரை அறியாத பொழுது நம்மை தேடி வந்து விட்டாரே. என்ன வேறுமையானவர்களே, அன்பு கூறுவதில், சகோதர ஸ்நேகத்தில், தேவனால் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுவதில் நாம் அசதியாக இல்லாமல் ஜாக்கிரதையாக இருப்போம். அடுத்து 2வது வசனம், ரோமர்களின் நிருபத்தில் 12வது அதிகாரம் 11வது வசனத்தினுடைய நடுப்பகுதியில் என்ன எழுதியிருக்கு? ஆவியிலே அனல்னா நமக்கு எல்லாருமே தெரியும். நல்ல நெருப்பு தகன்னு எரியும் போது நெருங்க முடியாது. அப்படி நெருங்கி போனோம்னா என்ன சொல்லுவோம்னா, நெருப்பு நம்மளை தொடலை, ஆனால் என்ன சொல்லுவோம், ரொம்ப அனலாக இருக்குது, அனல் அடிக்குதும்பாங்க. அனல் அடிக்குது, கையை கொண்டு போக முடியாது, முடியெல்லாம் கரியிரும், அனல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிம்பாங்க, அனல் அடிக்குதும்பாங்க. அங்கே நெருப்பு எரியும், அந்த அனல் நம்மளை பக்கத்தில் உள்ளவங்களை தாக்கும். வேதம் என்ன சொல்கிறது? பி ஹாட், பி ஃபயர் ஃபார் த லார்ட், பி ஃபெர்வென்ட் இன் ஸ்பிரிட். ஆவியில் அனலாக இருங்க, ஆவியில் அனலாக இருங்கள். அப்படின்னா தீமை உங்களை நெருங்காதபடிக்கு, பெருமை நெருங்க முடியாது. அனல் அப்படியே நெருப்பு என்ன செய்யும்னா அது பட்சிக்கிற அக்கினி. தேவனை குறித்து கூட ஒரு வார்த்தை இருக்கு, இஸ் அ கன்சூமிங் ஃபயர். அவர் தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே, பட்சிக்கிற அக்கினி, பொசுக்கக்கூடிய நெருப்பு. அடுப்பில் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தில் பூச்சி புழு எது போனாலும் அது பஸ்பமாயிடும். ஆனால் அந்த அனல் அப்படியே வெது வெதுப்பாக மாறிடுச்சு அப்படின்னா, அனல் குன்றி போயிடுச்சு வச்சுங்களேன், பூனை படுத்திருக்கோம், நாய் படுத்திருக்கோம், எது வேணாலும் அந்த அடுப்புக்குள்ளே கிடக்கும். நெருப்பு எரிஞ்ச இடம்தான். ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சு அது? இப்போ அனலெல்லாம் அப்படியே இல்லாமல் போயிடுச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அனலாக இருக்கிறோமா? ஆவியில் அப்படின்னா தீமையை சகிக்க முடியாத, தீமை நம்மை நெருங்க முடியாத. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம உன்னத பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, ஒரு பெண் ஆவியில் அனலாக இருந்தால் எந்த பையனும் நெருங்க முடியாது. ஒரு ஆண் பையன், ஒரு வாலிபன் ஆவியில் அனலாக இருந்தால் எந்த பெண்ணும் அவனை நெருங்க முடியாது. ஹி இஸ் ஃபயர் ஃபார் த லார்ட். கெட்ட எண்ணத்தோடு கூட ஒருவனும் அவனை நெருங்க முடியாது. நான் ஒரு வாலிபனை குறித்து கேள்விப்பட்டேன் ஒரு முறை. நான் அடிக்கடி வாலிபர் கூட்டத்தெல்லாம் அது சொல்லுவதுண்டு.
கல்லூரியில் படிக்கும்போது கோ எஜுகேஷன், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிறது, வேலை செய்கிறதெல்லாம் இப்போ எல்லா இடத்துலையும் சகஜமாயிடுச்சு. அப்போ அந்த ஆண்கள் பெண்கள் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் வகுப்பறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்கிட்ட, ஒரு பையன்கிட்ட சந்தேகம் கேட்குற மாதிரி அடிக்கடி புஸ்தகம் தூக்கிட்டு வந்து இது என்னது இது என்னன்னு கேட்பாளாம். அப்பொழுது ஒரு 2 முறை பார்த்துருக்காரு. ஏன் இந்த பெண் வந்து என்னைகிட்டே வர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர் ஆவியில் அனலாக உள்ள சகோதரன் அவர் சொன்னாராம், உன் கூட எத்தனை பெண் பிள்ளைகள் இருக்காங்க, ஏன் அவள்கிட்டையெல்லாம் கேட்காம எதுக்கு எடுத்தா நீ என்னைகிட்டே வர்ற அப்படின்னு கேட்டாராம். இதுதான் ஆவியில் அனலாக இருக்கார். அவர் கண்டுபிடிச்சிட்டார், அவள் பால் ஈச்சையோடு கூட நம்ம இடத்துல நெருங்கி வர்றா, கேள்வி கேட்குற மாதிரி, சந்தேகம் கேட்குற மாதிரி, ஏதோ உதவி கேட்குற மாதிரி என்கிட்ட அடிக்கடி வர்றதுனுடைய நோக்கம் என்ன. உடனே அவள் வந்து அப்படி சொன்னோன்னு அதுக்கு பின்னாடி வருவாங்களா? அவங்க வரவே மாட்டாங்க. அப்படி தான் பெண்களும் வந்து ஆண்கள் ஏதாவது நமக்கு உதவி செய்கிறது மாதிரி வழியை வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, அடிக்கடி நம்மக்கிட்ட வர்றாங்க. தேவையில்லாமல் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து, சம்மந்தமில்லாத காரியத்தை குறித்தெல்லாம் வேலை செய்கிற இடங்களில் வந்து யாராவது அவசியமாக இருந்தால் பேசித்தான் அவனு ஒரு வழி இல்லை. ஆனால் அதுவே தேவையில்லாமல் வர்றாங்க, சம்மந்தம் இல்லாமல் அடிக்கடி வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அப்பொழுது நாம் வந்து அதை யோசிக்கணும். ஏன் இவங்க வந்து இந்த குறிப்பிட்ட நபர் சம்மந்தமில்லாத காரியங்களை குறித்து என்கிட்ட பேசுகிறது? வேலைன்னா வேலை சம்மந்தப்பட்ட காரியத்தை பேசுனா நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அப்பொழுது நீங்கள் வந்து கண்ணை பார்த்து பேசாதீங்க. நீங்கள் வந்து பாருங்கள், நம்ம வந்து சில நேரங்களில் வேதத்தில் ஆச்சரியமான காரியங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அந்த சமாரிய ஸ்திரீகிட்ட பேசும் பொழுது சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் எழுதியிருக்கு. லூக்கா யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா அவங்க அப்படி தனிமையில் ஒரு பெண்ணிட்ட அவர் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்ததே இல்லை. அவர் வெளிப்படையாக கேணிக்கரையில் தான் பேசுகிறார். மத்தியான வேளையில், இரவு நேரத்திலையோ சாயங்கால நேரத்திலையோ ஒதுக்குப்புறமாகவோ தனி அறையிலோ அல்ல. அவர் பேசினது ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவித்து அவளை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி விட்டார். சீஷர்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கேன். என்ன ஆச்சரியப்பட்டாங்களா? ஒரு ஸ்ரீயினிடத்தில் அவர் பேசுவது குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன் ஊழியர்களாக இருந்த சகோதரர்களுடைய காரியங்களை கவனிக்கும்படிக்கு அநேக பெண்கள் அங்கே இருந்தார்கள்னு வாசிக்கிறோம். வாசிங்க வேணா லூக்கா 8ஆவது அதிகாரம், லூக்கா 8. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா மரியாள் எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். பாருங்க, இவ்வளவு பேர் வந்து அங்கே இருந்திருக்கிறாங்க பெண்கள். அப்போ அவர் கூட பேசியிருக்க மாட்டாரா? அவர் தேவையில்லாமல் அவர் பேசுனது இல்லை. அதனால தான் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. பிகாஸ் he was hot, he was fire, fervent in spirit. ஆவியில் அனலாக இருந்ததுனால தேவையில்லாமல் அவர் பேச மாட்டார். நாம் எப்படி இருக்கோம் ரம்யானவர்களே? தேவையோடு பேசுகிறோமா? தேவையில்லாமல் அரட்டை அடிக்கிறது, கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, ஆண்கள் பெண்களை கேலி பண்ணுறது, பெண்கள் ஆண்களை கேலி பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டை தாண்டிச்சுன்னு அர்த்தம். பி கேர்ஃபுல். இன்னொருடைய மனைவியோடு கூட எரேமியா 5:8 எழுதியிருக்கு, அவனவன் அடுத்தவனுடைய பெண்ஜாதியின் பின்னாலே கணக்கிறான் அப்படின்னு எழுதியிருக்கு. அடுத்தவனுடைய பெண்ஜாதியின் பின்னால் கணக்கிறான். ஏன்? அவளும் அதை ஏற்றுக்கொள்கிறாள், அவனும் அதை செய்ய ரெடியாக இருக்கிறான். காரணம் என்னென்னா, அவர்கள் ஆவியில் அனல் இல்லை, தெய்வ பயம் இல்லை. அதனால பூச்சி புழுவெல்லாம் அடுப்பை நெருங்கிருச்சு. நீங்கள் இன்னொருவருடைய மனைவியாகி கௌரவமாக வாழ்கிறீர்கள். ஆனால் யாரோ ஒருவன் இன்னொருடைய புருஷனாக இருக்கலாம் அல்லது ஒரு பையனாக இருக்கலாம், அவர்களிருந்து உங்களிடத்தில் வந்து ஒரு தேவையில்லாத காரியங்களை பேசி கேலி பண்ணி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ஆவியில் நீங்கள் அனலாக இல்லை. ஆவியில் அனலாக இருந்தால் எப்படி உங்களை நெருங்க முடியும்? ஒரு பையனை வந்து ஒரு பொண்ணு நெருங்க முடியலையே. சில இடங்களில் பொண்ணு வந்து பையன் நெருங்க முடியாது. யோசேப்பை வந்து அந்த எஜமானியே நெருங்க முடியலை, அவனால் தள்ளி விட முடியாது. ஆனால் அவன் ஓடி விட்டான்.
ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஆவியில் அனலாக இருக்கிறோமா? பாவம் நம்மை நெருங்க முடியாதபடிக்கு, பாலி இச்சையோடு ஒருவன் என்னை நெருங்க முடியாது, கெட்ட சிந்தையோடு என்னை பார்க்க முடியாது, நான் அவனை தள்ளிவிட முடியாது. பட் ஐ கேன் எஸ்கேப். ஆவியில் அனலாக இருந்த ரெண்டு, ஒன்று அவங்கள அவாய்ட் பண்ண முடியல, நீங்கள் ஓடி போயிருங்க. ஸோ ஆவியில் அனலாக இருக்குங்கிறது என்ன? பாவம் என்னை நெருங்க முடியாதபடிக்கு நாம் அனலாக இருப்பது, ஹாட் இன் ஸ்பிரிட். அதே மாதிரிக்கே பொறாமை, பெருமை, பண ஆசை, வீணான வார்த்தைகள், இதெல்லாம் நம்ம செய்யும்போது நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஒரு துக்கம், ஒரு கோபம், ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம். அதுதான் ஃபெர்வன்சி அப்படின்னா ஒரு வைராக்கியம். தேவனுக்கு ஆவாலம். எந்த தீமையை என்னை நெருங்கக்கூடாது, எந்த பிசாசும் என்னை நெருங்கக்கூடாது, எந்த கெட்ட மனிதர்களோடு கெட்ட நோக்கத்தோடு கூட என்னை நெருங்க முடியாது. ஒருவன் தப்பான எண்ணத்தோடு கூட என்னை பார்க்கிறேன் என்றால் நான் அவனை வெளியே போன்னு சொல்ல முடியாது. மேபி பப்ளிக் பிளேஸ், ஒரு பஸ்ஸாக இருக்கலாம், ஒரு கடையாக இருக்கலாம், நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடலாமே. இப்போ அனல்னா என்ன செய்கிறோம்? அனல் நம்மளை கவுதுன்னா நம்ம என்ன செய்வோம்? we will escape. அந்த அனல் நம்மை பற்றி கொள்ளாதபடி நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். அதே மாதிரி நீங்கள் அனலாக இருந்தால் அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க, உங்களை விட்டு தள்ளி போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தள்ளி போயிருங்க. ஸோ நம்முடைய ஆவியை தேவன் ரட்சித்திருக்கிறார். அவருடைய ஆவியினால் நம்முடைய ஆவியை நிரப்பி பரிசுத்த ஆவியினால் நம்ம நிறைந்து வாழ்ந்தோம் சொன்னால் நமக்குள்ளே எழும்பக்கூடியதான சுயநலம், பொறாமை, பண ஆசை, பெருமை, இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காட்டுவார். பாரு, உங்கள்கிட்ட இப்போ பொறாமை இருக்குது, உங்களை காட்டில் இன்னொருவர் உயரும் பொழுது, அல்லது அவர்கள் முன்னிறுத்தப்படும் பொழுது, மெச்சிக்கொள்ளப்படும் பொழுது, உங்களை காட்டிலும் அவர்களுக்கு நல்ல பதவி உயர்வோ அல்லது புகழ்ச்சியோ பேரோ கௌரவமோ கிடைக்கும்போது உங்கள் ஆவியில் நீங்கள் அனலாக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பான நிலைமைக்கு போயிடுங்க. அப்புறம் ஈஸியாக பிசாசே கூட உங்கள் இருதயத்தில் சிங்காசனம் போட்டுற முடியும். பிசாசு கூட, ஒரு பூனை, ஒரு நாய், எது வேணாலும் உட்காந்துட முடியும். ஆனால் நீங்கள் அனலாக இருந்தீங்கன்னா ஒரு சின்ன பூச்சி கூட, ஒரு கொசு கூட உங்கள்கிட்ட நெருங்க முடியாது. ஆக ஆவியில் அனலாக இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் புத்தி சொல்கிறார். ஆவியில் அனலாக இருங்க. உன்னத பாட்டில் நான் ஒன்று சொன்னேன். உன்னத பாட்டில் ஒரு சகோதரி குறித்து எழுதியிருக்கிறது. அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு அடைப்போம். அவள், அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளிக்கோட்டையை கட்டுவோம். அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம். சில பெண்கள் கதவை போல இருப்பாங்க. இந்த கதவுல இப்போ யார் வேணாலும் போகலாம், வரலாம். பக்கத்தில் சுவர் இருக்கு, ஒருத்தர் உள்ள நுழைய முடியாது. அருமையான வாலிப பிள்ளைகளே, உங்களை கேட்குறேன், ஆர் யூ ஆல் அஸ் அ டோர்? யார் வேணாலும் உங்கள்கிட்ட சல்லாபம் பண்ணலாம், உல்லாசமாக பேசலாம், சிரிக்கலாம், கேலி பண்ணலாம், தொடலாம், தட்டலாம். இஃப் யூ ஆர் லைக் தட், யூ ஆர் டோர். அப்படின்னா நீங்கள் கதவாக இருக்கீங்க, திறந்த வாசல். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் தட்டலாம், தொடலாம், சிரிக்கலாம், பேசலாம். ஆனால் நீங்கள் ஒரு சுவரை போல் இருந்தீங்கன்னா யாரும் உங்களை நெருங்க முடியாது. ஏன்னா அது சுவர், நீங்கள் முட்டிட்டு வெளியே தான் போகணும், உள்ள நுழைய முடியாது. என்ன அர்த்தத்தில் இங்கே எழுதியிருக்கு? இஃப் ஷீ இஸ் அ வால், வி வில் பில்ட் ஆன் ஹர் அ பேட்டில்மெண்ட் ஆஃப் சில்வர். அவள் ஒரு மதினாலால் அதன் மேல் வெள்ளி கோட்டையை கட்டுவோம். வெள்ளியினால் கோட்டையை கட்டுவோம். அவள் கதவு போல் இருந்தால் முதல்ல என்ன செய்வோம்? அதுக்கு பலகையை, கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம். இன்னும் கதவுனா பலகை வச்சு அடைக்கணும் முதல். ஸோ நீங்கள் ஆவியில் அனலாக இருக்கீங்களா? யார் வேணாலும் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண முடியுமா? எத்தனை பேர் இன்றைக்கி பாய் ஃப்ரெண்ட்ஸு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுன்னு வச்சுக்கிட்டு அதில் மேன்மையை பாராட்டுறாங்க. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாதவங்களாம் சரி, இன்னைக்கு கல்யாணம் ஆனவங்களும் இதுக்கு விதிவிலக்கே அல்ல. திருமணம் ஆனவங்கள்லாம் ஐ ஹேவ் லைசன்ஸ் நவ், எனக்கு இப்போ ஒரு லைசன்ஸ் இருக்குது, அதனால் நான் எந்த ஆம்பளைட்ட வேணாலும் பேசலாம், சிரிக்கலாம். நீங்கள் எதை குறித்து பேசுகிறீங்க, சிரிக்கிறீங்க, யோசிச்சு பாருங்கள்.
பி கேர்ஃபுல். நீங்கள் ஆவியில் அனலாக இல்லைன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் வந்து அவசியமானதை பேசுவீங்க, அவசியமானதுக்கு சிரிப்பீங்க. அப்புறம் வந்து அவசியமில்லாததை பேசுவீங்க, அவசியமில்லாததுக்கும் சிரிப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனல் குன்றி போயிடும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஆவியில் அனலாக இருங்கள், ஆவியினால் நிரம்பி இருங்கள். பி ஃபில்டு வித் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3வது அதிகாரம் 14 to 16 வரைக்கும் வாசிங்க அதை. லவோதிக்கா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவானன் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையுமில்லை என்று சொல்லுகிறபடியால், நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அப்ப என்ன சொல்றாருங்க, நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை அப்படின்னா வெது வெதுப்பானல அப்படின்னா நீங்க இந்த பாவத்தில் விழுந்து இன்னும் மோசம் போயிடவும் இல்லை, ஆவியில் அனலாவும் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். என்ன பாவம் செஞ்சோம் ஆண்டவரே? நம்ம இன்னைக்கு நிறைய பேர் நிலைமை அதை, நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஆவியில் அனலா இல்லை. ஆண்டவர் உங்களை வாயிலிருந்து கக்கி போடுறதுக்கான காரியம் என்னன்னா, நீங்கள் குளிரா இல்லை, நீங்கள் பாவம் செஞ்சிடல, ஆனால் அனலா இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன? மறுபடியும் அதை நல்லா நிதானம் வாசிங்க. மேலே 14, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஐ வில் ஸ்பிட் யூ அவுட் ஆஃப் மை மவுத். என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். அவங்க இன்னும் பாவம் செஞ்சிடல, தட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஆனால் அனல் இல்லாட்டாலுமே அடுத்த ஸ்டேஜ் அதுதான். என்ன அருமையானவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு அடுத்து என்ன எழுதியிருக்குனாக்கும், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, நீ நிர்பாக்கியம் உள்ளவனாக இருக்கிற, பரிதவிக்கப்படத்தக்க நிலைமையில் இருக்கிற, தரித்திரனாக இருக்கிற, ஆவிக்குரிய தரித்திரன். அவன் வாழ்க்கையில் வந்து இன்னும் வந்து ஒரு ஆவிக்குரிய ஐஸ்வர்யமான இல்லை. உன்னை நெருங்குகிறதான பாவ காரியங்களை குறித்து பார்க்கும்படியான கண்கள் உனக்கு இல்லை, குருடாகி போயிடுச்சு. உன் ஆவிக்குரிய கண்கள், உன்னுடைய விசுவாச கண்கள் எல்லாம் குருடாகி போயிடுச்சு. விசுவாசம் இல்லை. சில பேர் வந்து பயம், பதஷ்டம், எதை பார்த்தாலும் கவலைப்படுறது காரணம் என்ன? அவருடைய விசுவாச கண்கள். ஆமார்மையானவர்களே, நமக்கு ஒரு அன்பு தகப்பன் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எனவே எதை கண்டும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. அவர் அனுமதிக்காவிட்டால் எந்த மனிதனும் நமக்கு விரோதமாக வர முடியாது, நம்ம தொடவும் முடியாது. உன்னை தொட்டவன் என் கண்ணின் கருவிழியை தொட்டான். அந்த அளவுக்கு தேவன் நம்மை சுற்றி 3 வேளையில் அடைத்திருக்கிறாராம். யோபுல வாசிக்கிறோம், நம்மை சுற்றிலும், நமக்கு உண்டானவைகளை சுற்றிலும், நம்முடைய உறவுகளை சுற்றிலும். அப்படியாக 3 வேளை நம்மை சுற்றி, நம் உறவுகளை சுற்றி, நமக்குண்டான உடைமைகளை சுற்றி, இப்படி 3 வேளையில் அடைத்திருக்கோம். அதை தாண்டி தான் உள்ளே வர முடியும். அவர் அனுமதிக்காமல் வர முடியாது. ஆனால் நம்ம கதவை திறந்து விட்டால் உள்ளே வந்துடுவோம். பூட்டை பூட்டி சாவியை நம்ம கையில் கொடுத்துருக்காரு. நீங்கள் கதவை திறந்துக்கிட்டீங்க, திறந்து போட்டால் யாருடைய மிஸ்டேக் அது? அருமையானவர்களே, ஆவியில் அனலாக இருங்க. அவனுடைய பரிதவிக்கப்பட்ட நிலைமை என்னென்னா, எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீ சொல்லுகிறாய். ஆவியில் அனலாக இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு ஒரு குறைவும் இல்லையே. என்ன குறைவு இல்லை? ஆவியில் நான் எனக்கு ஒன்றும் குறைவில்லை. நீங்கள் பெருமையாக இருப்பீங்க, ஆனால் நீங்கள் எளிமையாக உள்ளதாக நம்பிக்கொண்டிருப்பீர்கள். நீங்கள் இன்னும் பொய்யிலிருந்து, பொருளாசையிலிருந்து, பாலி இச்சையிலிருந்து ஜெயம் பெறாதவர்களாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் சரீர பிரகாரமாக பாவம் செய்யாதனால நீங்கள் நீதிமான்கள் என்று நம்பிக்கொண்டிருப்பீர்கள். வேதம் என்ன சொல்லுது? ஆவியில் அனலாக இருங்கள் என்று தான் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம், ஆவியின் அசுசிகள் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது. கொரிந்தியர்கள் நிருபத்தில் 7வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால்
பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஆவியிலே உண்டான அசுசிகள் நீங்க சுத்திக்கிறது. அசுசியான ஒரு எண்ணங்கள், ஒழுக்கக்கேடான எண்ணங்கள், காம விகார சிந்தனைகள், நீங்கள் சினிமாவை பார்க்குறதோ அல்லது சினிமா பாட்டுகளை கேட்குறதோ அல்லது ஏதாவது யூடியூப்பில் ஆபாசமான காட்சிகள் அல்லது கொஞ்சம் இருபொருள் படும்படி பேசக்கூடியதான காட்சிகள், இதெல்லாம் கேட்டு உங்களுக்குள்ள அதில் ஒரு ஈர்ப்பு வருதுன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே பின்மாற்றத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை எப்படி உங்களால் ரசிக்க முடியுது? நீங்கள் ஆவியில் அனலாக இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். உங்களுக்குள்ள அதை பார்க்கறதுக்கே ஒரு எரிச்சல் வரும். என்ன அசிங்கம், சி, நரகளை பார்த்தா எப்படி சீன்னு சொல்லுவோமோ அதே மாதிரி செப்டிக் டேங்க் ஓப்பன் ஆனால் என்ன ஸ்மெல் வரும், அது மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வரும். நீங்கள் ஆவியில் அனலாக இருந்தால் தான், அப்போ தான் ஆவியானவர் உங்களுக்குள்ள துக்கப்படுவார், உணர்த்தி வைப்பார். நீங்கள் ஏற்கனவே அனல் குன்றி விட்டீர்கள் என்றால், அனலும் இல்லாமல் வெது வெதுப்பம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அதையெல்லாம் நீங்கள் நுகர்ந்து கொண்டு எனக்கு இந்த ஸ்மெல்லை நுகர முடியாதுங்க இருப்பாங்கள்ல. பப்ளிக் டாய்லெட்லாம் போனீங்கன்னா யூரின் எடுந்து அப்படியே தண்ணி ஊற்றாமல் கிடக்கும். அதெல்லாம் போனீங்கன்னா சரி, அப்படி உள்ளே நுழையும் போதே ஒரு ஸ்மெல் அடிக்கும், ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லு. ஆனால் மூக்கில் ஸ்மெல்லை உணரக்கூடிய தன்மை இழந்து போயிடுச்சுன்னு சொன்னாக்கும் அதில் ஒன்றுமே இல்லை. ஒரு தம்பி சொன்னார், எனக்கு விபத்தில் இப்போ சுவாசிக்கக்கூடிய அந்த மூக்கில் உள்ள ஸ்மெல் அது எனக்கு தெரியறதே இல்லை, அது ஒரு வரைக்கும் நல்லதுதான் பிரதர்னார். என்னன்னு கேட்டால், நான் அடிக்கடி வெளியூர் போகும்போது பப்ளிக் டாய்லெட்டில் தான் யூரின் இருக்க போவேன், இங்கே பேட் ஸ்மெல் வரும்ல, இப்போ எனக்கு ஒரு ஸ்மெல்லுமே வராது, ஒன்றுமே பிரச்சனையே இல்லைன்னார். ஆனால் தேவன் அந்த ஸ்மெல்லை எதுக்காக கொடுத்துருக்காரு? வழியை கொடுத்தது அல்லது இந்த ஸ்மெல்லை கொடுக்குறலாம் எதுக்குனாக்கும் அந்த அசுத்தத்தை கண்டு விலகும்பதுக்கு தான். ஒரு பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த இடத்த போகக்கூடாது, நோய் கிருமிகள் இருக்கும் இங்கே. ஆனால் இப்போ ஸ்மெல்லே எனக்கு தெரியுது நல்லதுன்னு சொன்னோம்னா அது நல்லது இல்லை, தேவன் இயல்பாக கொடுத்தது. அதே மாதிரி வலி, நமக்குள்ளே வியாதி இருக்கும்போது அது வழியாக நமக்கு தெரிகிறது, ஏதோ சம்திங் ராங், ஜாயிண்ட் டிஸ்பிளேஸ் ஆகிடுச்சு, இணைப்பு எலும்பில் உள்ளதான ஜாயிண்டில் பிரச்சனை, சதையில் பிரச்சனை, உள்ளே ஏதாவது ஒரு பொக்களை வந்துக்கிட்டு இருக்கு, வலிக்குது முதல்ல, அதுதான் அதுக்கு அறிகுறி. அப்போ வலியை தேவன் நமக்கு நன்மைக்காக கொடுத்துருக்கிறார். உடனே வலிக்கு மட்டும் மேல் பூச்சி ஏதாவது ஒன்று போட்டுட்டு அல்லது மாத்திரை போட்டோம்னாக்கும் வலி நின்றோம், ஆனால் வியாதி உள்ளே இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஆன்டிபயாட்டிக்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்படின்னாக்கும் அந்த நோய் கிருமியை கொள்வதற்கான மருந்து கொடுக்காம வலியை மட்டும் போக்குனா பத்தாது அப்படின்னு. ஆக இதெல்லாம் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறது நன்மைக்காக, அதில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்காக. இன்னும் அருமையானவர்களே, அந்த உணர்வே இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு எனக்கு ஒரு தேவையுமே இல்லை, நான் இப்போ ஆவியில் பெருமையாக இருக்கிறேன், பொருளாசை உள்ளவனாக இருக்கிறேன், மன்னிக்க முடியாமல் இருக்கிறேன், கசப்பு, கோபம், வைராக்கியம், பொறாமை, பெருமை அல்லது கெட்ட சிந்தைகள், ஒழுக்கக்கேடான சிந்தைகள், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு ஒரு குறையும் இல்லையே, மென்று துப்பி தன் வாயை துடைத்து கொண்டு நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாள்னு எழுதியிருக்கு நீதிமொழிகளில். அப்படித்தான், ஒரு குறையும் இல்லை, எனக்கு என்ன குறை? உன் குறையை நீ உணர முடியவில்லை. தேவன் எப்படி பார்க்கிறார்? நீ நிர்பாக்கியன், உனக்கு எல்லா குறையும் இருக்கு, ஆனால் நீ உன்னை ஐஸ்வர்யவான்னு சொல்கிற, ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான். ஆவியில் அனலாக இல்லாதான் அது. ஆவியானவர் உள்ளுக்குள்ளே அனலாக இருந்தால் வைராக்கியமாக இருப்பார். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போன தேவாலயத்தில் விற்கிறவர்கள் இருந்தாங்க, வாங்குறவங்க இருந்தாங்க, வியாபாரம் பண்ணாங்க. வியாபார நோக்கத்தோடு கூட தேவனுடைய ஆலயத்தில் அவர்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்முடைய சபையெல்லாம் ₹1 லாபம் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் கூட சர்ச்சில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அறிவிக்கிறோம். ஒரு முறை ஒரு 2 கண்ணு தெரியாத ஒரு சகோதரர், அவர் வருமானத்திற்காக பிச்சை எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக பேனா வாங்கி விற்பார். அவர் ஒரு முறை இங்கெல்லாம் வந்திருக்கிறார். அந்த பேனா கொண்டு ஏதோ அதில் லாபம் கிடைக்குங்கிறதுக்காக அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நிறைய பேர் அவங்க பணம் கொடுத்து வாங்குவாங்க. இந்த ஆக்ட் ஒரு முறை கேட்கும்போது சொன்னார், டோன்ட் அலோவ் தட். ₹1 லாபம் வரக்கூடிய பிஸ்னஸ் கூட சபையில் நடக்கக்கூடாது. நீங்கள் இறக்கப்பட்டு சும்மா கொடுக்கலாம். பிச்சை எடுக்கிறது பாவம்னு பைபிள் எழுதவே இல்லை, நீங்கள் தர்மம் செய்கிறது பாவம்னு எழுதவே இல்லை, அது புண்ணியந்தான். தர்மம் கொடுக்கறது, உதவி செய்கிறது அன்புனால். ஆனால் லாப நோக்கத்தோடு கூட ஒரு பிஸ்னஸ் பண்ணா சபையில் அவன் வியாபாரி. எனக்கு என்ன கிடைக்கும் சபைக்கு வந்தா அப்படின்னா, யூ ஆர் இன் த ராங் ஸ்பிரிட், நீங்கள் தவறான ஆவியில் இருக்கீங்க. என்ன கிடைக்கும் எனக்கு? பேதுரு சொன்னார், இதோ எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்ன ஆண்டவர் சொன்னார், முந்தினோர் பிந்தினோராக இருப்பார். இந்த ஆவியில் என்ன கிடைக்கும்னு நீ ஊழியம் செஞ்சினா, யூ வில் பி த லாஸ்ட் இன் த கிங்டம் ஆஃப் ஹெவன். தேவனுடைய ராஜ்யத்தில் கடைசியாக இருப்பாயினார். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்னு செய்யக்கூடாது. இங்கே வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்
ஆகா இங்கே அருமையான காற்று கிடைக்கும், நல்ல மியூசிக் கிடைக்கும், நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அப்படியே வந்து ஆடு மேய்ச்சது மாதிரி அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே சபைக்கு வந்தது மாதிரிக்க அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கலாம். ஆண்டவர் இங்கே இருந்தார் என்ன செய்வார்? சாட்டை எடுத்து அடிப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனம். யோவான் 2:17. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். பாருங்க, அங்கே எத்தனை பிரதான ஆசாரியர்கள் இருக்காங்க, அங்கே தேவாலயத்தில் பணிவிடை செய்யக்கூடிய லேவியர்கள் இருக்கிறாங்க. யாருக்குமே வந்து அங்கே வியாபாரம் நடக்குது குறித்து கவலையப்படலையே. ஏன்னா அவர்கள் ஆவியில் அனல் இல்லை, அவரெல்லாம் கடமைக்காக வேலை செய்கிறவர்கள். இங்கேயும் சர்ச்சில் வந்து ஏதோ ஒரு தப்பு நடக்குது, நீங்கள் எனக்கு என்ன நமக்கு என்னங்க அப்படின்னு நினச்சா நீங்கள் ஆவியில் அனலாக இல்லை. இது என் பிதாவுனுடைய வீடு, இது எப்படி நீ வியாபார வீடாக்கலாம் என்று அவர் அனலாக இருந்தாங்கன்னா டேக் த விப். அந்த இடத்துல அவர் அப்படி புறா விற்கிறவரெல்லாம் தள்ளி விட்டு, டேபிள்லாம் தள்ளி விட்டு, காசையெல்லாம் கொட்டி போச்சு கீழே, புறாவெல்லாம் பறந்துருச்சு. அவங்களாம் வந்து என்ன இந்த இவர் என்னமோ பெருசாக பிரசங்கம் பண்ணுறாரு, இங்கே பாருங்கள் எவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு பேசுவாங்களா இல்லையா? இயேசு குறித்து நிச்சயமாக பேசியிருப்பான். என்னங்க இவர் என்னமோ இப்படி சண்டை போடுறாரு, அடிக்கிறாரு, அடித்து துரத்துறாரு, சாட்டை எடுத்து டேபிள்லாம் தள்ளி விடுறாரு, கவுத்து விடுறாரு, காசு கொட்டி போச்சு, புறா பறந்து போச்சு, என்ன பேசியிருப்பாங்க? அதை குறித்து அவர் கவலை இல்லை. அங்கே என்ன எழுதியிருக்கவர்? என் பிதாவை என் வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறபடி. ஆனால் நீங்கள் சபைக்கு வர்றீங்க, சபையில் ஒழுக்க கடவுள் நடக்குது, ஏதோ ஒரு தப்பு நடக்குது, நீங்கள் கவலையே இல்லை அப்படின்னா நீங்கள் அனலாம் இல்லை. தேவனுடைய வீட்டை குறித்தும் உங்களுக்கு பக்தி வைராக்கியம் கிடையாது. யார் எக்கேடு கட்டு போனான்னு? ஒரு முறை ஒரு சகோதரி, வெளியூரில் நடந்த சொல்கிறேன், ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவருடைய உடன் பிறந்த சகோதரன் அவர் வந்து ஒரு பஸ்ஸில் ஒரு பெண்ணோடு கூட பேசி கொண்டு போயிருக்கா. அவங்க சொந்தக்கார பெண்ணை பஸ்ஸில் போகும்போது பக்கத்தில் உட்கார வச்சு பேசி, அவருடைய உடன் பிறந்த சகோதரி அவங்க சர்ச்சுக்கு போகிறவங்க ஃபோன் பண்ணுறாங்க அங்கேருந்து, பிரதர் நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், எங்கள் சொந்த அண்ணன், ஆனால் என்னால் இருக்க முடியல, ஆவியானவர் என்கிட்ட உணர்த்துறாரு சொல்லுன்ட்டு. நான் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் இப்படி தப்பு பண்ணிட்டார். அது தெரிஞ்சால் என்ன செய்வோம்? சபையத்தில் வெளியே போகணும்னு சொல்லுவோம் இல்லையா? அது தெரியும் அவருக்கு. சொந்த சகோதரன் அவரை சபையை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா என்ன சொல்கிறது? ஐயோ இது மாம்சத்தின்படியான அன்பு. ஆனால் அவங்க ஆவியில் அனலாக இருக்கிறனால சொந்த சகோதரனாக இருந்தாலும் பரவாயில்ல. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் சொன்னேன்னு சொல்லி போகிறாது ஏம்பாங்க. ஆவியில் அனல் இல்லை. தேவனுடைய வீட்டை குறித்து அவர்களுக்கு பக்தி வைராக்கியம் கிடையாது. யார் எக்கேடு கெட்டு போனாலும் சரி, சபையினுடைய சாட்சியை கெட்டு போனாலும் சரி, ஏன் பேர் வந்து கெட்டு போயிடக்கூடாது. செல்ஃபிஷ் பீப்புள். ஆவியில் அனலாக இருந்தோம்னா நான் தான் சொன்னேன்னு சொல்லுங்கள், நான் தான் சொன்னேன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஆவியில் அனல், ஏன்னா நான் தேவனுடைய பட்சத்தில் நிற்கிறேன். தேவனை காட்டிலும் எனக்கு மனைவியோ பிள்ளைகளோ சகோதரனோ சகோதரியோ தாயோ தகப்பனோ, ஆண்டவரே சொல்லிட்டார், என்னை காட்டிலும் அதிகமாக அவங்கள நேசித்தீனா நீ எனக்கு பாத்திரம் அல்ல. சபையில் ஒழுங்கினமாக ஒரு காரியம் இருக்குது, ஒரு ஆணோ பெண்ணோ தப்பாக நடக்கிறாங்க, ஒழுக்கக்கடை நடக்கிறாங்க, அல்லது பொருளாசையோடு கூட மாய்மாலம் பண்ணுறாங்க, திருடுறாங்க, ஏமாத்துறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் கண்டுக்கிட்டு காணாமல் மாதிரி இருந்தீங்கன்னா யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கேன், இப்படிப்பட்டவனை புறம்பே தள்ளாமல் நீங்கள் இருமாப்பா இருக்கிறீங்களே. ஏன் இருமாப்பா இருக்காங்க? நாங்கள் ரொம்ப பொறுமை உள்ளவங்க, இயேசுவை காட்டிலும் மன்னிக்கிறவங்க. அங்கே ஒரு உறவு முறையில் தப்பான ஒரு ஒழுக்கக்கேடான காரியமெல்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் பண்ணிக்கிட்டு போகிறாப்பா, நாங்கள் ரொம்ப இறக்கமாக இருக்கிறோம், நம்ம மன்னிக்கணும்ல பிரதர், நம்ம மன்னிக்கணும்ல. உங்கள் வீட்டில் அப்படி நினச்சினா மன்னிச்சிருவீங்களா? சபையில் என்னமோ நடக்குது, அது என்னங்க நமக்கு என்னத்துக்குங்க யார் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம பாட்டில் போவோம், நம்ம வேலையை பார்ப்போம். இங்கே ஒரு குறைவுபடுது, அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலையே இல்லை. இப்படி இருந்தோம்னு சொன்னால் நீங்கள் ஆவியில் அனலாக இல்லை. உங்களுக்குள்ள வந்து இப்போ எந்த கிருமியும் உங்களுக்குள்ள வந்து பாதிக்க முடியும். நீங்கள் அடுத்த நிலைமை என்னென்னா, தேவன் உங்களை தன் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவார். யூ வில் பி த்ரோன் அவுட் ஆஃப் த சர்ச். சபையை விட்டு நீங்கள் புறம்பாக்கப்படுவீர்கள். அந்த நிலைமைக்கு போக வேண்டாம், ஆவியில் அனலாக இருங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பாலிய இச்சையில் நம்ம பாருங்கள், 2 ராஜாக்கள் 4:12 பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி
அவர் வந்து திருமணமானவர் இல்லையா எனக்கு தெரியாது, ஏன்னா அவர் மனைவி பற்றிலாம் அங்கே பேசவே இல்லை. அவர் வந்து சூனமித்தியாளுங்கிற ஒரு பெண் அவருடைய வீட்டு வழியாக போகிறா. அவருக்கு வயசான கணவர் இருக்கார், பிள்ளை இல்லை. அவங்க அந்த வழியாக போகும் பொழுதெல்லாம் இவர் ஒரு தேவ மனுஷன் எப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு அவங்க வீட்டில் சாப்பாடு போட்டு அவங்க தங்க வைக்கிறாங்க. அவருக்காகவே ஒரு அறையை கட்டி வசதி இருந்ததுனால நீங்கள் இந்த வழியாக போகும்போது எங்கள் வீட்டை தங்கிடுங்க. அந்த நாட்களில் லாட்ஜு கிடையாது, பஸ்ஸு கிடையாது, நடந்து தான் போகணும் நிறைய இடங்களுக்கு. ஸோ அப்போ அப்படிலாம் அவங்கள உபசரிக்கிறாங்க. அப்பொழுது ஒரு நாள் அவர் கேட்குறாரு பாருங்க, 12வது வசனம், 2 ராஜாக்கள் 4:12. அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, இந்த சூனமியாலை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அவள் தான் அங்கே வந்து வாசப்படியில் நிற்கிறாளே, நேராக கேட்க வேண்டியதானே? அவள் வாசப்படியை வந்து நின்று அப்படியே தான் எழுதியிருக்கு. அவள் என்ன செஞ்சா? அங்கே வந்து அவனுக்கு முன்பாக நின்றாள். she stood before him. ஆனால் அவன் நேராக கேட்கல. என்ன சொல்கிறா? நீ கேளுப்பா, நான் அவளுக்கு ஏதாவது ராஜாட்ட பேசணுமா? எனக்கு இவ்வளவுலாம் நீங்கள் உபசரிப்பு சரியா? நான் ஏதாவது உனக்கு உதவி செய்யணுமா? அவள்கிட்ட கேளு. நம்மளார் என்ன சொல்லுவான்? அட அந்த தானே நிற்கிறா, கேட்க வேண்டியதானே நீங்கள்? அவருக்கு தெரியும், அது அங்கே நிற்கிற அவருக்கு தெரியாதா? இதுதான் ஆவியில் அனலாக இருக்கிறது. ஆமருமையானவர்களே, நம்ம வந்து யாராவது ஒரு சூழ்நிலை ஒரு இடத்துக்கு போனோம்னா நாங்கள் வந்து சோதிக்கப்படும் சொன்னால் பிவேர் ஆஃப் தட், பி கேர்ஃபுல். அந்த அபிமெலேக் ஆபிரகாமுடைய மனைவியை தூக்கி கொண்டு போய் விட்டான் அவளுடைய அழகு நிமித்தம். தேவன் சொல்கிறார், அவள் ஒரு தீர்க்கதரிசி, என்னுடைய மனைவி, நீ அவளை தொட்டாய் நீ செத்தாயின்னு வான் பண்ணார் கனவுல. சொன்னான், சகோதரின்னு சொன்னானே, நான் குற்றமில்லாமல் நான் இதை செஞ்சேன், தெய்வ பயத்தோடு தான் நான் இருக்கிறேன்னு சொன்னான். உடனே சொன்னேன், நீ வந்து உத்தம இருதயத்தோடு இதை செய்தா என்று நான் அறிந்திருக்கேன். சகோதரின்னு சொன்னதுனால நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கூப்பிட்டு வந்துட்டா, அதனால தான் நான் உன்னை எச்சரித்தேன்னு சொன்னான். அப்போ அவனுடைய இருதயத்தில் தெய்வ பயமும் உத்தம இருதயமும் இருந்தபடினால ஒரு அவிசுவாசியை கூட தேவன் பாவம் செய்யாதபடி காக்க முடியுமானால், நமக்குள்ள உத்தம இருதயம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மை காக்க தேவன் வல்லவரா இல்லையா? வல்லவாதபடி காக்க வல்லவர். ஆவிய அனலாக இருந்தால் நம்ம இப்படிலாம் அடுத்தவங்களுக்கான பிரயோஜனத்தை யோசிப்போம். நம்ம சுயநலம் உள்ளவங்களாம் ஆவியில் அனல் இல்லாமல் இருந்தோம்னு சொன்னோம்னா நாம் விபச்சார சிந்தை உள்ளவர்களாய் தவறான ஒழுக்கக்கேடான எண்ணங்களுக்கும் காட்சிகளை பார்க்குறதுக்கும், நம்ம கண்ணு இஷ்டப்பட்டதெல்லாம் பார்க்க, காது இஷ்டப்பட்டதெல்லாம் கேட்க நம்ம வந்து ஆவியில் அனல் இல்லாமல் இருந்தால் பாவம் நம்மை மேற்கொண்டு விடும். நீங்கள் ஆவியில் அனலாக இருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் பாவத்தை மேற்கொள்ளுவீர்கள். எந்த வாழ்க்கையை நம்ம விரும்புகிறோம்? அதுக்கடுத்து ஒரு காரியம், மூணாவது ஒரு காரியத்தை அதில் சொல்கிறார் பாருங்க, என்ன எழுதியிருக்கு அந்த வசனத்தில்? ரோமர் 12:11 வாசிங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஊழியம் செய்யுங்கள். ஊழியத்தில் அசதியாயிராத. எரேமியா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 48வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 48:10. எரேமியா 48:10. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். போதும், அதுக்கு பின்னாடி நீங்கள் படித்து பாருங்கள், 11 அருமையான வசனம். கர்த்தருடைய வேலையை செய்கிறவன் அசதியாய் செய்தால் அவன் சபிக்கப்பட்டவன். ரத்தம் சிந்தாதபடிக்கு நீ யுத்தத்தில் நிற்கிற இப்போ, ஆனால் உன்னுடைய வாழ் வந்து ரத்தம் சிந்தக்கூடாது, யாரையும் நீ வெட்டிடக்கூடாதுன்னு நினச்சா நீ சபிக்கப்பட்டவன். ரத்தம் சிந்தாதபடி தன் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவன். யார் என்ன தப்பு பண்ணாலும் சரி, நான் வாயை திறந்துடக்கூடாது, பட்டயத்தை நான் வீசிடக்கூடாது, என்னுடைய பட்டயத்தில் ரத்தம் படக்கூடாது. குட், நீ சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவன். உன்னை பல பேர் வந்து உனக்கு விரோதமாக எழும்புவார்கள். பாடுகள் கஷ்டங்கள்லாம் எதுக்குங்க? பவுலப்போஸ்தலன் வந்து அந்த விருத்த சேதனத்தை பற்றி அவர் பேசாது இருந்தால், அல்லது யூதர்களுக்கும் புறஜாதியாக உள்ளதான அந்த காரியத்தை குறித்து அவர் பேசாது இருந்தால் அவர் மெச்சுக்கொள்ளப்பட்டிருப்பார். பேசும் பொழுது ஜனங்களுடைய இருதயத்தில் அவனுடைய பட்டயத்தினால் வெட்ட வேண்டியிருக்கு. நான் போய் சில இடத்துல ஜாதியை பற்றி பேசுவேன், சில பாவத்தில் விழுகிறவர்களை குறித்து நான் எச்சரிக்கும் பொழுது அவருடைய இருதயத்தை குத்தி கிழிக்கிறது மாதிரி இருக்கும். தேவனுடைய வார்த்தை அப்படி தான் வரும். அது ஊனையும் எலும்பையும், கசாப்பு கடைக்காரங்க கத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த தொடை எலும்பு கீறுவாங்க, சில இடத்துல நான் பார்த்துருக்குறேன். இப்படி உள்ள கத்தியால் ஊற்றி இப்படி கீறுவாங்க, ஒரு பிட்டு கூட அந்த எலும்பில் ஒட்டியிருக்காதுங்க, சுத்தமாக கழுவுன எலும்பு மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா?
ஊனையும் சதையையும் கிழிக்கக்கூடிய பட்டயம் போல அது உங்கள் இருதயத்தை ஊடுருவி போகலாம். லெட் இட் பி. அது உங்களுக்கு அப்படியே ரத்தம் கசிகிறது மாதிரி கூட உங்கள் இருதயத்தில் குத்தி கிழிக்கிற மாதிரி கூட இருக்கட்டும். ஆனால் நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் துக்கப்பட்டதுக்காக நான் சந்தோஷப்படுகிறேன்னு சொன்னார். ஏன்? அந்த துக்கம் மரணத்துக்கு ஏதுவாக இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவாக அவர்கள் மனம் திரும்பும்படி நடத்தினபடினால. நான் கடைசியாக புதுப்பட்டினத்தில் போய் ஒரு வேலு பிரதர் வீடு குடி போனதில் இப்படி தான் சொன்னேன். நான் இதே இடத்துல தான் அவர் திருவிருந்துக்காக கூடியிருக்கிற நேரத்தில் போய் அவர் சரியாக மனம் திரும்பலை, குடிப்பழக்கம்லாம் இருந்தது. அவர் திருவிருந்தில் உட்காந்துட்டார். புதுசாக வந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. வேறு இடத்துல சபைக்கு போயிட்டு பின்மாற்றம் அடைஞ்சு திரும்பி சபைக்கு வந்தாங்க. நான் பார்த்த உடனே ஸ்டாப்பிங் அவர் அதில் கலந்துக்கல கூடாது, நிறுத்துங்கன்னு சொன்னேன். பிரதர்ஸ் சொல்லி இதில் கலந்துக்கிற கூடாது நீங்கன்னு சொல்லிட்டாங்க. பயங்கர கோபத்தோடு வெளியே போனார். ஆனால் அவர் போய் அவரை ப்ளீஸ் பண்ண நாங்கள் நினைக்கல. அந்த பட்டயம் அவருடைய மனதில் ஊடுருவி இருக்கிறது, மனதில் காயத்தை உண்டு பண்ணிடுச்சு. பிரதர் ப்ளீஸ் நீங்கள் கலந்துக்கிடாதீங்க அப்படின்னு சொல்ல. நாங்கள் ப்ளீஸ் நீங்கள் இதில் கலந்து கொள்ளக்கூடாது, கொஞ்ச நாள் போட்டோம். விளைவு என்னென்னா மனம் திரும்பிட்டார். இப்போ பாருங்கள், அவர் அருமையான வீடு, பல லட்சம் போட்டு வீட்டை கட்டி இருக்கிறாரு. பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்காங்க, மனைவி சந்தோஷமாக இருக்காங்க, அவருடைய வாழ்க்கையை நல்ல ஆசீர்வாதமாக இருக்குது. நீ பட்டயத்தை வீச வேண்டிய இடத்துல நீ பட்டயத்தை வீசாமல் நீ அடக்கி கொண்டாயானால் ஐயோ அவங்களுடைய மனசு புண்பட்டுரும். ஐயோ அவங்க என்னையே தப்பாக நினச்சிருவாங்க, என்னைய குற்றவாளின்னு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் கடிந்து கொள்கிறான், சபைக்கு வராத, வெளியே போ, அடித்து துரத்துறோம். ஏன்? அவர்களும் மனம் திரும்புவார்கள், சபையும் சுத்திகரிக்கப்படும். இல்லைன்னு சொன்னால் அவர்களும் கெட்டு போவார்கள், சபையும் நாசமாக போயிடும். இன்றைக்கி எத்தனை சபை இருக்குது உலகத்தில்? ஏன் என்ன புதுசாக சபையெல்லாம் உருவாகணும்? ஏனென்றால் அந்த சபை பட்டயத்தை வீசாமல் ரத்தம் சிந்தாமல் அது நிறுத்திவிட்டது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் 6:1. ஆமோஸ் 6:1. சீயோனிலே நிர்விசாரமாக இருக்கிறவர்களும் அப்படின்னு அர்த்தம். ஓ டு தோஸ் ஹூ ஆர் இட் ஈஸ் இன் சயோன். வேலை செய்யாமல், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய மாட்டேன், வருவேன், நல்லா என்ஜாய் பண்ணுவேன், சாப்பிடுவேன், ரெஸ்ட் எடுப்பேன், ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம ஜாலியாக இருப்பேன், வில் கோ. நாம் எல்லாருமே தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட அழைத்து வைத்திருக்கிறார். உங்களால் ஆன மட்டும் நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சாட்சியாக இருங்க. வெளியூர்லேருந்து வர்றவங்களாம் நான் சொன்ன ஒரு நேர்மையான சாட்சியை சொல்கிறேன். இங்கே இந்த சின்ன தம்பிமாரெல்லாம் அவங்க வரும்போது காலையில் எழுந்திரிச்சு வேலை செய்கிறது, இடத்த கூட்டுறது, சுத்தம் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அந்த பிள்ளைகள் எறும்பு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படிங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்க்குறேன், அப்படி வேலை செய்கிறாங்களே எப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. உங்களை அறியாமலே நீங்கள் உங்கள் ஜீவியத்தினால ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அருமையான தம்பிமார்களே, அருமையான சகோதர சகோதரிகள், இங்கே காலையில் வேலை செய்கிறத பார்த்து அநேகம் பேர் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. எரியாத மெழுகுவர்த்திகளை நீங்கள் நெருப்பை பற்ற வச்சுருக்கீங்க. யூ டோன்ட் நோ தட். உங்களுக்கு தெரியலை. இங்கே பார்க்குறவங்க நிறைய பேர் நீங்கள் டியூட்டி செய்கிறது, சமைக்கிறதுக்கு ஒன்றா அப்படி உட்காந்து அருமையாக காய்கறி நறுக்கிறது, சமைக்கிறது, கூட்டுறது, பெருக்கிறது, பாத்திரங்கள் ஒரு டியூட்டி. நான் சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு யாருக்குமே டியூட்டி கிடையாதுங்கன்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரும் செய்யணுங்கிற கட்டாயமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை யாருக்குமே டியூட்டி கிடையாது. எவ்வளோ பேர் அருமையாக வேலை செய்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுடைய அனல் இன்னொருத்தரை பற்ற வச்சுருக்கு பாருங்கள். கடலூர்லேருந்து இங்கே வந்தவங்க ஒரே முறை தான் வந்தாங்க. அடுத்த வாரத்தில் பல ஆயிரம் போட்டு பாத்திரம் வாங்கினாங்க, அடுப்பு பற்ற வச்சாங்க, சமைக்கிறாங்க. இப்போ 3:30 மணி 4 வரைக்கும் இருக்கிறோங்கிறாங்க. ஒரே நாளில் நீங்கள் பற்ற வச்சிட்டிங்க. ப்ரைஸ் தி லார்ட். உங்களை பார்த்து அவங்க மனம் திரும்பி இருக்கிறாங்க ஒரே வாரத்தில். இப்போ 3 மணி 3:30 மணி 4 மணிக்கு நாங்களாம் ஒரு நாள் தென்காசி போயிட்டு பிரதர்ஸ் போனாங்க. 4 மணியில் உட்காந்துருக்காங்க, பஜ்ஜி டீ எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு. உங்களுடைய அனல் அவங்கள பற்ற வச்சிருச்சு. இதே மாதிரி தான் எதிர்மடையாக சபைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆண் பெண்ணோட பழகிறது, ஒரு பெண் ஆணோட பழகிறது, வேலை ஸ்தலத்தில் நீங்கள் நடந்துக்கிறது, பண பரிவர்த்தனைகள், வாங்கல் கொடுக்கல உண்மை இல்லாமல் இருக்கிறது, அவர்களுக்குள்ளே எரியக்கூடிய அந்த அக்கினியையும் அவித்து விட முடியும். அப்போ யாரெல்லாம் உண்மை இல்லாமல் இருக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையை பார்க்குறவங்க கிறிஸ்தவங்கிறாங்க. ஒருத்தர் சொன்னாங்க, உங்கள் சபைக்கு தானே வர்றாங்க, என்ன பார்க்குறவங்ககிட்டலாம் கடன் வாங்குறாங்களே, இது நல்லா இல்லையே. பார்க்குறவங்ககிட்டலாம் என்ன பண்ணுறாங்க? கடன் வாங்குறாங்க. உங்கள் சர்ச்சுக்கு தானே வர்றாங்க, உங்கள் சர்ச்சுக்கு தானே வர்றாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டில் சண்டையாக தானே இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை. உங்கள் வீட்டுக்கு தானே, உங்கள் சர்ச்சுக்கு தானே வர்றாங்க, அவர் இன்னும் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்படிலாம் சொன்னால் தேவனுடைய வீட்டை பற்றி தான் பக்தி வைராக்கியம் உள்ளவங்க என்ன செய்வாங்க? அருமையானவர்களே, ஆவியில் அனலாக இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். 3 காரியம் சொல்லியிருக்கேன். சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள்.
அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். அடுத்து என்ன எழுதியிருக்கு? ஆவியில் அனலாக இருங்க. உங்களை எந்த பாவமும் எந்த மனுஷனும் எந்த பிசாசும் உங்களை நெருங்கக்கூடாதபடி அனலாக இருங்கள். மூன்றாவது என்ன? கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். பெற்ற வெளிச்சத்தை கொண்டு மற்றவர்களை பற்ற வைங்க. உங்களை பார்க்குறவங்க, உங்களோடு கூட பேசுகிறவங்க, அவங்க உணர்வடைஞ்சு மனம் திரும்பணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு தோத்திரம். நீண்ட நாள் இடைவெளிக்கு அப்புறம் சகோதர சகோதரிகளை பார்க்குறது சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அநேகருடைய பெயரோ இல்லை அவங்க பேக்ரவுண்டோ எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சகோதர சகோதரிகள் என்னை பார்க்கும்போதும் அவங்களுடைய அன்பையும் இதையும் வெளிக்காட்டும் போது உண்மையிலே நான் அதற்கு தகுதியானவன் இல்லைன்னு எனக்கு தோணுது. சகோதர சகோதரி தங்களுடைய அன்பை நிறைய வழியில் என்கிட்ட வெளிப்படுத்தியிருக்காங்க. கர்த்தருக்கு தோத்திரம். அதற்கு காரணம் தேவன் நேசிக்கிறார். நான் உணர்த்தப்பட்டது தேவன் என்னை நேசிக்கிறார், அன்பு செலுத்துகிறார். அதை எப்படி உணர்றேன்னா, மற்றவங்க எல்லாருமே நான் அவங்கள்ட்ட கரிசனமாக இருக்கிறத விட அக்கறையாக இருக்கிறத விட அவங்க ஏன்ட்டு அதிகமாக கரிசனமாகவும் அக்கறையாகவும் இருக்காங்க. நிறைய காரியங்கள் செய்கிறாங்க, நிறைய தியாகங்கள் செய்கிறாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவரே, நான் உம்முடைய அன்பை இன்னும் அதிகமாய் உணர வேண்டும். இன் ரிட்டர்ன் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எல்லார்ட்டையும் என்னுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இனி அடுத்த பகுதி, ஆவியிலே அனலாய் இருங்கள். நான் இதையே பவுல் சொன்ன இன்னொரு வார்த்தையை சொல்கிறேன். ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் இருக்கு இல்லையா? 1 தெசலோனிக்கேயர் 5 நினைக்கிறேன். ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். பரிசுத்த ஆவியை, எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியை நான் அவிழ்த்து போடக்கூடாது. நான் நியாயமாக சாட்சியாக சொல்கிறேன். 30 வருஷத்துக்கு முன்னால் இந்துவாக இருந்து ஆண்டவருக்குள்ளே வரும் பொழுது வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நிறைய பழக்க வழக்கங்களை விட்டு வர்றது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆண்டவருக்காக பண்ணுறது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆரம்ப காலங்களில் அந்த ஒரு ஆவியினுடைய, அது ஆவின்னு சொல்கிறதா ஆண்டவருடைய கிருபைன்னு சொல்கிறதா, அதனால் நான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். எப்போ முதல் நாள் ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் நல்லா இருந்துச்சு. ஆனால் நாள் ஆக என்னையும் அறியாமல் அந்த ஆவியினுடைய வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்துறதுக்கு பதிலாக மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறவனா நிறையா. அது நியாயம் தீர்க்கிறது எப்படி தீர்ப்பேன்னா, வேத வார்த்தையை வச்சு தான் நியாயம் தீர்ப்பேன். வேத வார்த்தையை வச்சு இதை நான் அறிகிறதுக்கு பல வருஷங்களாச்சு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நம்மை நாமே இதான் என் அனுபவத்தை சொல்கிறேன், உங்கள் அனுபவத்தை நல்லா பண்ணுங்க. ஆதி அன்புல இருந்து இப்போ நம்ம கூடியிருக்கோமா குறைஞ்சிருக்கோமா? ஆனால் நம்ம அதில் பெட்ரோலை ஊற்றி எரிக்கிறோமா இல்லை தண்ணியை ஊற்றி அணைக்கிறோமா? தயவு செய்து நம்மை நாமே நியாயம் தீர்ப்போம். ஏன்னா இந்த ஆவியில் பெட்ரோல் ஊற்றுறதுங்கிறது எப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த நிகழ்ச்சியோ, சிறிது பெரிதமான நிகழ்ச்சி, அது வீடோ அலுவலகமோ சபையோ எங்கே இருந்தாலும் சரி, அந்த நிகழ்ச்சியில்
பவுல் சொன்ன மாதிரி இனி நான் அல்ல நான் இல்லை, நீர் தானே ஆண்டவருக்காக நான் சிலுவையில் ஒப்பு கொடுத்து மாறும்போது அங்கே என்ன பண்ணுறேன், பெட்ரோலை ஊற்றுறேன். மனைவி என்ன சொல்லுவாங்க, இதை எடுத்து அப்படி போடுங்க அப்படிம்பாங்க. கொஞ்சம் உள்ள இது ஒன்று, ஏன் நீ பண்ணா என்னன்னு சொல்ல தோணும், நீ பண்ணா என்னன்னு சொல்ல தோணும். ஏன்னா செய்யலாம் அவங்க அப்படி அந்த மாதிரி தூக்கி போடும்போது பார்க்கும்போது நம்மளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கோன்னு தோணும். இல்லை, ஆவியானவர் உணர்த்துறாரு, கீழ்ப்படி, நொறுங்கு. நீ நொறுங்கும் போது உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவிக்கு அங்கே என்ன பண்ண முடியும், பெட்ரோல் ஊற்ற முடியும். அதை விட்டுட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணவோ சண்டை போடவோ முணுமுணுக்கவோ என்னுடைய சுயத்தையும் தேடி 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 போகும்போது என்னையும் அறியாமல் என்ன ஆகும்னா அந்த ஆவியை நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக அணைச்சிட்றேன். தேவன் நல்லவர். நமக்கு நிறைய நேரத்தில் உணர்த்துறார். சபையிலே வார்த்தையை கேட்குறோம், ஆண்டவர் நமக்கு அந்த உள்ள வார்னிங் சைன் கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஆனால் அந்த எச்சரிக்கையின்படி நான் நடக்க தவறி என்னுடைய சுயத்தின் வழியில் நான் போகும்போது ஆவியை என்ன பண்ணுறேன், அணைச்சிட்றேன். விளைவு என்ன ஆகுதுன்னா, என் கண்ணில் இருக்க உத்தரம் எனக்கு தெரியலை, என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள்கிட்ட இருக்க துரும்பு தான் தெரியுது. அவங்கள திருத்துறேன், அவங்கள சரி பண்ணுறேன். இல்லை, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கலையை உனக்கு பிடுங்க தெரியாது, நீ கலையை பிடுங்காத, விட்டுரு, முதல்ல பயிர் வளரட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்கள்ட்ட உள்ள ஆவி வளரட்டும், அதுக்கப்புறம் நீ கலையை பிடுங்கலாம். இல்லை நானே பார்த்துக்கிட்டேன். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வார்த்தை தெரியும், நிறையா தெரியும், அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும், போய் பிடுங்கன்னு நினச்சி அவங்கள்ட்ட பேசி என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக கிறிஸ்டியானிட்டி மேலேயே இதாயிரும். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், மனைவி வர்றாங்க, ஒருத்தர் சபையை விட்டு வந்தவர் போயிட்டார், இன்னும் 2 பேரும் வெளியே தான் இருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம் நான் சொல்லணும்னா நான் என்னையத்தான் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான். நான் ஆவியில் கிரியை பண்ணியிருந்தேன்னா, ஆண்டவருடைய அன்பை காமிச்சிருந்தேன்னா நிச்சயமாக அவங்களும் ஆண்டவருக்குள்ளே ஏற்றுக்கொள்ள முடியும். எனக்கு காமிக்க தெரியலை, ஆவி என்ன பண்ணிட்டேன், அங்கங்கே சுயத்தினால நிறைய வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் படிச்சு. ஏன்னா பவுல் அதனால சொல்கிறார், பரலோக ராஜ்யம் வார்த்தையில் அல்ல. பரலோக ராஜ்யம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, பரலோக ராஜ்யம் வார்த்தை. அது புல்பீட்டில் பேசுகிற வார்த்தையும் இல்லை, வீட்டில் புத்திசாலி சொல்கிறதும் இல்லை. அதாவது நான் பல இடத்துல நான் ஷேர் பண்ணும்போது சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வசனத்தை வச்சு கொள்ளாதீங்க, உங்கள் வாழ்க்கையை காமிங்க. காலையில் எந்திரிச்சு படுத்த ஒரு படுக்கையை சுருட்டலையா, என்னடா உனக்கு தெரியலையா, பல தடவை சொல்கிறேன் சுருட்டுன்னு சொல்லாதீங்க. நம்ம சுருட்டிடுவோம், நான் சுருட்டிடுவேன். தொடர்ந்து சுருட்ட நம்மளே பண்ணும்போது அவங்களே உணர்வாங்க, சே இவங்க பண்ணுறாங்களே வேண்டாமே, மாறுவாங்க. ஆனால் கட்டாயப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, இந்த ஒரு பிசாசு சவுண்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதனால நம்ம அதுக்கு பயந்து அப்படி பண்ணுவோம். நம்ம இல்லை போட்டு போயிட்டோம். அதோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்மளுடைய வீட்டில் நம்முடைய வாழ்க்கையை காமிங்க, சிலுவையை தூக்குங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நம்மளுடைய ஆவி அவிழ்ந்து போகாது, ஆவியில் பெட்ரோல் வரும். சபைக்கு வர்றதோ கான்ஃபரன்ஸ் போகிறதோ இவைகள்லாம் பிரயோஜனம். இதை நடைமுறைப்படுத்தாட்டுனா அங்கே மற்றவங்க ஆவியில் தண்ணியை ஊற்றினோம்னா நம்மளே அறியாமலே நம்ம ஆவியும் அணைந்திரும். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்தணும். ஆமீன்.